கெடுக்கதான் நான் இருக்கனே. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அவர் ஹேண்ட் சைன்ஸ் இவ்வளவு வேகமா இருக்கு. யாராலையும் இவ்வளவு வேகம் என்னன்னு சொல்லித்தோம். உனக்கு தான் நல்லா தெரியும். நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? எனக்கும் அளவுக்கு மூளை இல்லைன்னே வச்சுக்கோ. பெருசாக படிக்க சொல்லி என்ன தொந்தரவு பண்ணாரு. ஆனா 2 பேஜ் கூட தாண்டலாம். அதனால நான் படுத்து தூங்கிட்டேன். சென்சை, நான் சொல்ல வந்ததை நீங்க உண்மையை நம்பிட்டீங்க பாத்தீங்களா? ராமனை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? பில்லு கட்டுறது யாரு தெரியுமா? மன்னிச்சிருங்க பசங்களா, நம்மளோட இந்த புது டீமை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டி இருக்கு. அதனால என்னால வர முடியாது. அப்ப வேற வழியே இல்ல. பயங்கரமா பசிக்குது. சரி, நாம 2 பேரும் போய் சாப்பிடுவோமா? ஓகே ஓகே, ஆனா நீ இதை வாங்கி கொடுக்கணும். சரி, சாக்குரா எங்க உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சேன். வேற யாராவது பில்லு கட்டுவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரும்போதே சாக்குராவையும் கூப்பிட்டு வந்திருப்பேன். சிறப்பான ஆள் நீ. நான் ஒரு சுனினாக இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்கல. என் கூட சேர்ந்து படிச்ச எல்லாருமே இப்போ சுனின் ஆயிட்டாங்க. சென்சை, இங்க கெனிலா இருக்கிறது நான் மட்டும் தான் நினைக்கிறேன். விட்டு வெளியேற்றிட்டு இருக்கான். அவன் தன்னோட மக்களை பாதுகாத்துட்டு இருக்கான். என்ன ஒரு பொறுப்பான காசைக்காக மக்களோட தலையில அதை போட்டுட்டு போகாம பொறுப்பா அதை காப்பாத்துறியே. எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டேன். புத்திசாலிகளா இந்நேரத்துக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. தொண பேசிட்டு இருக்காது, வாய் மூடு. எதுக்கு இப்ப தேவை இல்லாம கத்திக்கிட்டு இருக்க? கக்காஷி சென்சே ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் உனக்கு தெரியாதா? என்ன, நமக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? ரொம்ப நன்றி பசங்களா. அப்படின்னா கேட்க போறீங்களா? என் செல்ல குட்டியை காப்பாத்திட்டீங்க. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் செல்லும். இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடக்கூடாது, சரியா? அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா தொண்டைக்கான துணியை காணு ஓடி இருப்பேன். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. என்ன அவனை கடைசியா பார்த்ததை விட இப்போ நல்லாவே வளர்ந்திருக்கானே. அது சரி,
இப்பவாச்சும் உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்து பாட்டி மக்கா என்ன அசிங்கப்படுத்துறான். பொண்ணுங்க கிட்ட பூ மாதிரி பேச சொன்னா பேசுறது இல்ல. ட்ரெஸ் இந்தியன் படத்துல மனிஷா கொய்ரால போட்ட ட்ரெஸ் தானுங்க. வெரி நைஸுங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. Thank you. நான் உங்களுக்கு சொன்னேங்க. நருட்டோ, வந்தானா மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணா ரைட் விடு. இந்த கிளி விழிக்கிறாள், எந்த ஊர்க்காரியா இருப்பா? உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. என்னுடைய அழகான ஜூட் சுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா, இது என்ன நெஞ்சுச்சுன்னு பார்த்தே ஆகணும். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் கூட திறந்தல. ஒன்றிய என்னைய மாதிரி நின்று அடி வாங்குறான் பாரு, அவன் தான் அப்படி. என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. புதுலா வருங்க. வளர்ந்துட்டேன். சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்த. என்ன சொல்ல வந்தேன்னா, நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பார்க்க மட்டும்தான் மாறி இருக்கான். ஆமா, கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. அப்படியே மாறிட்டாலும் மூணு வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுதா? அது விலை மதிப்பில்லாதது. வாலிப வயதில் இருந்தே பல புத்தகங்களை படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்று வலிமைப்படுத்திக் போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்கு படிக்க தூக்கம் வராதுல்ல? என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதின புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? கக்காஷிய நான் தப்பு சொல்ல மாட்டேன். நான் படிக்கிற பான் பேர் தான் சொல்லிட்டா. பட்டு மாமி பட்டுன்னு காமி. மார்கழி மாசம் மாமா ரொம்ப மோசம். கருப்பு கரடி கதவை தொடடி. மாமி விளையாட்டு மாமா தலையாட்டுன்னு எடுத்துக்கலாம். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாவா இருக்கும்? என்னடா இவ்வளவு அபாண்டமா பொய் சொல்றாங்க. இல்லாத பொய்யை உருவாக்கி அந்த பொய்க்கு மேல ஒரு அபாண்டமான பொய்யை பில்ட் பண்ணி அப்படி பண்றாங்களே அப்படின்னு. இவ்வளவு அபாண்டமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அபாண்டமான பொய்யும் ஆபாசமா பேசுறாங்களே அப்படின்னு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவர் எப்பவுமே இப்படிதானா? அதுவும் உண்மைதான். மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சுங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் உங்களை தூக்கிக்கிட்டு என்னோட புத்தகம்